வெளியில் சிவனின் குடும்பம். சிவபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கடந்த சில நாட்களா பயங்கரமான வறட்சி வந்துச்சு. அதனால முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவனுக்கு தவம் இருந்து வேண்டிக்கிட்ட உடனேயே அங்க மழையும் பெஞ்சது. அதனால அந்த ஊர்ல வெளிச்சம் நல்லபடியா விளைஞ்சது. அது மட்டும் இல்ல, மத்த தேவைகளுக்கும் அந்த ஊர்ல தண்ணி நிறைய இருந்துச்சு. அதனால எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இவங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமான அந்த சிவனுக்காக ஒரு யாகத்தை செஞ்சு நன்றி தெரிவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து யாகத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கைலாயத்துல முருகர் விநாயகர் 2 பேருமே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. அந்த நேரத்துல பரமசிவன் ஒரு பக்தனுடைய வேண்டுதலுக்காக பூலோகத்துக்கு போயிட்டாரு. அம்மா, அப்பா எங்க போயிட்டாரு? விநாயகா, உன்னுடைய அப்பா கஷ்டத்துல இருக்கிற அவருடைய பக்தனுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்காரு. அம்மா, எனக்கும் பூலோகத்துக்கு போகணும் போல இருக்கு. ஒரு தடவை நானும் போகட்டுமா? நீங்க இன்னும் சின்ன குழந்தைங்க இல்லையா? நீங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களோட அப்பாவே உங்க 2 பேரையுமே பூலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாரு. இல்லம்மா, நானும் முருகனும் சேர்ந்து இப்பவே பூலோகத்துக்கு போறோம். சரின்னு ஒத்துக்கோங்க. சரி பசங்களா, பூலோகத்துக்கு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பூஜை பண்றவங்க தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் இப்ப நான் உங்களை பூலோகத்துக்கு அனுப்புறேன். அப்படி விநாயகர் முருகர் 2 பேருமே சேர்ந்து உடனே அங்கிருந்து பூலோகத்துக்கு கிளம்புனாங்க. பார்வதி தேவி ரொம்பவும் கவனமா இருக்க சொல்லி அவங்கள பூலோகத்துக்கு அனுப்புனாங்க. பூலோகத்துக்கு வந்த விநாயகர் முருகர் 2 பேருமே எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு பூஜைகள் நடக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அவங்க பூலோகத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் போய்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் பூலோகத்துல இருக்கிற சிவபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாங்க. அங்க சில முனிவர்கள் சேர்ந்து ஒரு யாகத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணே, எனக்கு என்னமோ இந்த முனிவர்களை பார்த்தா இவங்க பக்தியோட யாகம் நடத்துகிற மாதிரி தெரியல. ஏன் முருகா, அந்த யாகத்துல இருந்து வர்ற நெருப்பை பார்த்தீங்களா? எவ்வளவு குறைவா வருது அப்படின்னு. ஒருவேளை இவங்க உண்மையான பக்தியோட யாகம் பண்ணா அந்த தீ பெருசா எரியணும் இல்ல? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. பக்திக்கு அப்படி ஒன்றும் கணக்கு எதுவும் இல்லையே. நான் இப்பவே அதை நிரூபிக்கிறேன். எப்படி முருகா? நாம கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த நெருப்புல ஊத்தலாம். அப்பவும் நெருப்பு எரிஞ்சா இவங்களது உண்மையான பக்தி. வேண்டாம் முருகா, அது தப்பு. நம்மளால முடிஞ்சா ஒருத்தருக்கு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது. நாம அவங்கள கஷ்டப்படுத்தலன்னு அவங்கள சோதிக்க தான் போறோம். வாங்க போய் தண்ணி கொண்டு வரலாம். விநாயகருக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் முருகர் சொன்னதுக்காக அரமனசோட ஒத்துக்கிட்டு 2 பேருமே அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல இருந்து பானையில தண்ணியை எடுத்துட்டு வந்து நெருப்புல ஊத்திட்டாங்க. அதை பார்த்து முனிவர்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. முருகர் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பூலோகத்துல இருந்து கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அப்பதான் அங்க சிவன் பார்வதி 2 பேருமே சாதாரண மனிதர்கள் உருவத்துல இருந்தாங்க. அப்பா, அம்மா, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் பூலோகத்துக்கு போய் என்ன பண்ணீங்க? அது வந்து அப்பா, எதுவா இருந்தாலும் உண்மைய சொல்லு விநாயகா. அம்மா வார்த்தைக்காக அப்பாவையே எதிர்த்து நின்ன வந்தான நீ. இப்ப எதுக்காக இப்படி தடுமாறணும்? இதுல அண்ணனுடைய தப்பு எதுவும் இல்லப்பா. அண்ணன் வேண்டான்னு சொன்னாலும் நான் தான் அந்த முனிவர்கள் கூட விளையாட தண்ணியை ஊத்திட்டேன். தவறு நடக்கும்போது தடுக்காம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதை விட பெரிய தவறு. நீங்க பண்ண தவறால அந்த மகாவிஷ்ணு நம்ம மேல ரொம்பவும் கோபமா இருக்காரு. அதனால தான் நாம எல்லாருமே சாதாரண மனுஷங்களா மாறணும்னு அவரு சபிச்சிருக்காரு. சிவன் அப்படி சொன்ன உடனேயே விநாயகர் முருகர் 2 பேரும் கூட சாதாரண பசங்க உருவத்துக்கு மாறினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. சிவன், அன்னை பார்வதி, விநாயகர், முருகர் எல்லாருமே ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. உனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் முருகா. பசங்களா, நீங்க இங்கேயே இருங்க.
நான் காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு கொண்டு வரேன். அப்படியே நீங்க சாப்பிட பழங்களும் கொண்டு வரேன். உங்க கூட நாங்களும் வரோம்ப்பா. வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க. அப்படின்னு சொல்லி சிவன் காட்டுக்கு போய் பசங்களுக்கு சாப்பிட பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சில கட்டைங்களை வெட்டிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசைய போட்டாரு. ஆனா அந்த குடிசை ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிவன் கொண்டு வந்த உணவு அவங்களுக்கு சரியா பத்த கூட இல்ல. ஆனா அதுக்கு மேல அவங்களால எதுவும் கேட்கவும் முடியல. ஏன்னா சிவன் கொண்டு வந்த உணவு எல்லாத்தையுமே அன்னை பார்வதி பசங்களுக்கே கொடுத்துட்டாங்க. சிவனும் அன்னை பார்வதியும் பசியாதான் இருந்தாங்க. அதை பார்த்து பிள்ளைங்க 2 பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. முருகா, பாத்தியா, நாம பண்ண வேலையால இப்ப நம்முடைய அப்பா அம்மா 2 பேரும் பசியோட இருக்காங்க. இந்த உலகத்துல அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைக்காத கோவிலே கிடையாது. ஆனா இப்போ நாம பண்ண தவறால அவங்க பட்டினியா இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன், என்னால தான் இப்படி ஆயிடுச்சு. இந்த சாபத்திலிருந்து வெளியில வர நாம என்ன பண்ணணும்? அப்பாவுக்கு அதிகமா கோபம் வரும், ஆனா மாமாவுக்கு கோபமே வராது. அப்படிப்பட்ட மாமாவுக்கே கோபம் வந்து நம்மள சபிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம பண்ணது பெரிய தப்பு தான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சு. உடனே விநாயகர் முருகர் 2 பேரும் அவங்க கட்டிக்கிட்டு சின்ன வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு மூலையில படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்பவும் குளிர் எடுக்கிறதுனால சரியா அவங்களால தூங்கவும் முடியல. ஆனா அந்த வீட்டுக்கு கூரை இன்னும் சரியா வைக்கலைங்கிறதுனால மழை நேரா வீட்டுக்குள்ளதான் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தூங்கிக்கிட்டு இருந்த பசங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. சிவனுடைய குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாம உடனே மகாவிஷ்ணு அந்த இடத்துக்கு வந்தாரு. சிவனே, என்ன ஆச்சு? எதுக்காக குடும்பத்தோட சேர்ந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க? பசங்க 2 பேரும் உடனே விஷ்ணுவோட பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. சுவாமி, நடந்ததுல அப்பா அம்மாவோட தப்பு எதுவுமே இல்ல. எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன். ஆனா அதுக்காக அப்பா அம்மாவும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. மழையில நனையிறாங்க. எங்களால தான் அவங்க பட்டினியா இருக்காங்க. எனக்கு கவலையா இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தண்டிக்கணும்னா என்ன தண்டியுங்க. அப்பா அம்மாவை தண்டிக்காதீங்க சுவாமி. அந்த மகா சிவனுக்கே சாபமா? யாரு கொடுத்தது? நீங்க தானே சாமி அந்த சாபத்தை கொடுத்தீங்க. நாங்க பண்ணது தப்பு தான். அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அந்த சாபத்திலிருந்து அப்பா அம்மாவுக்கு முக்தி கொடுங்க. தண்டனையை நாங்க ஏத்துக்கிறோம். நான் அந்த பரமசிவனுக்கு சாபம் கொடுத்தனா? சிவனே, இங்க என்ன நடக்குது? நீங்களே சொல்லுங்க. நான் உங்களுக்கு சாபம் கொடுத்தேனா? மகாவிஷ்ணு, என் பிள்ளைங்க செஞ்ச தவறுக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் நாங்க நாடகம் ஆடணும். இப்ப என் பிள்ளைங்க அவங்க செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா மாமா சாபம் கொடுத்ததால நாம இங்க வரலையாப்பா? இல்ல விநாயகா, உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க தான் நான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன். உடனே முருகர் சிவன் பாதங்கள்ல போய் விழுந்தாரு. அப்பா, உண்மையிலேயே நாங்க நல்ல பாடத்தை தான் கத்துக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக நீங்க பட்டினியா இருந்தீங்களே. தயவு செஞ்சு இப்பவாவது சாப்பிடுங்கப்பா. அதை கேட்டு உடனே மகாவிஷ்ணு சாப்பாட வர வச்சாரு. சிவன் பார்வதி 2 பேருமே அங்கே உட்காந்து வயிறார சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் முருகருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே யாரையுமே நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம்னு பிள்ளைங்க சொன்னாங்க. அதை கேட்டு சிவன் பார்வதி சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சிவனுடைய குடும்பம் அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாங்க. அவங்க எல்லாரும் பூலோகத்துல இருந்து கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அன்னையில இருந்து விநாயகர் முருகர் 2 பேருமே யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.